அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டாக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ், ஃபுல்லி மேக்ஸ் பேஸ்டு நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் வந்து மேக்ஸ் சார்ந்து தான் இயங்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். நீங்களாம் சிந்திக்கணும் என்பதற்காக தான். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது கிடையாது, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறது கிடையாது, பேட்டர்ன் பார்க்குறது கிடையாது, நியூஸ் என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸ் வேல்யூவில் அந்த புள்ளிகளில் தான் எந்த நியூஸ் எது வந்தாலும் டிசிஷன் எடுக்கப்படும். அப்போது இந்த வீடியோ நோக்கு சிந்திப்பதற்காக மட்டுமே இதை வைத்து இந்த வேல்யூவில் பை பண்ணலாம் செல் பண்ணலான்றத நான் சொல்லவே கிடையாது. இது பண்ணவும் கூடாது. அது மட்டும் படித்த ஸ்டூடெண்ட் தெரியும் அவங்க எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், எந்த விலையில் வாங்கணும், அது எது வரைக்கும் போகும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் எல்லாமே. ஓகேங்களா? இதை சிந்தித்து செயல்படும். இன்னைக்கு 24,400 இருக்கு இல்லைங்களா? அது 102 102 ரூபாய்க்கு மேலே சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்கும். 102 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 ஏறும். நிஃப்டி 50 தான் நம்ம இங்கே குறிப்பிடுறோம், ஸ்ட்ரைக்கே கிடையாது. அப்போ ஏன் அப்படின்னு சிந்திங்க. அந்த நிஃப்டி 50க்கு மேலே இருந்தாலும் ஒரு வேலையில் போயிட்டு திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கட்டினோம். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் திரும்பணும், அதே டைரக்ஷன் கட்டினோம். அப்போது இங்கே எகைன் இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகுமா, அந்த இடத்துல திரும்புமான்றதெல்லாம் அங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணணும். எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். நீங்கள் இது வரைக்கும் படித்தது இது கூட மேட்ச் ஆகுதோ, அங்கே கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி அழகாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். என்ன டைரக்ஷனை வச்சு இது நடந்திருக்கா இல்லைன்னு போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வாழ்வு.